தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த வாரம் திரைக்கு வந்த ஒரு அருமையான படம் பல்டி படத்தோட விமர்சனம். பல்டி மலையாளம் தமிழ் 2 மொழிகளிலும் வெளிவந்திருக்குது. இந்த படத்தில் மலையாள நடிகரும் இருக்கிறாங்க, தமிழ் நடிகர்களும் இருக்கிறாங்க. குறிப்பாக ஷானு நிகாம், சாந்தனு பாக்கியராஜ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம ஊர் செல்வராகவன், அப்புறம் இன்னும் பல இயக்குநர்கள், இது இல்லாமல் நடிகை பிரியங்கா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. என்ன படம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்டி ஒரு கபடி சார்ந்த ஒரு கேங்ஸ்டார் கதையை முன்னிறுத்தி வெளிவந்திருக்குதுங்க. அதாவது கபடி விளையாடுற வீரர்கள் அந்த துருதுருப்பாக இருப்பாங்க இல்லையா, உன்னி சிவலிங்கம் அவர் தான் இயக்கியிருக்கிறாரு. ஷான் நிகாம், சாந்தனு, செல்வராகவன், அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர் தான் டைரக்டர். சொன்ன இல்லைங்களா, செல்வராகவன் மாதிரி அவரும் ஒரு பெரிய மலையாள இயக்குனர். தமிழில் செல்வராகவன் மாதிரி அவர் மலையாளத்தில் பிரீத்தி என பல பிரபலங்கள், பிரியங்காலில் பிரீத்தி நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் போன வாரம் வெளிவந்ததுனால நாம் ஏன் இந்த வாரம் ரிவ்யூ பண்ணுறோன்னா, இந்த வாரமும் இந்த படம் தாக்கு பிடிச்சி ஓடிட்டு இருக்குது. நாம் கொஞ்சம் தாமதமாகவும் பார்த்தோம். ஒரு ட்ரிப்பு வெளியூர் போனதுனால இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பத்திரிகையாளர் காட்சியில் பார்க்க முடியல, தனியாக பார்த்துட்டு இந்த படத்தை பேசணுன்றதுக்காகவே பேசுகிறேன். உண்மையாகவே ஒரு அருமையான படம். என்ன அப்படின்னா, பஞ்சமி அப்படிங்கிற ஒரு கபடி குழு, அந்த குழுவில் ஷானு நிகாம், சாந்தனு பாக்கியராஜ் 2 பேர் இருக்கிறாங்க. ரொம்ப நெருங்கின நண்பர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிடுறாங்க. அதில் ஆரம்பிக்குது கதை. ஏன் அந்த பஞ்சமி குழுவினர் வந்து அந்த கொலையை பண்ணாங்க, இவங்க யார் அப்படின்னு ஆரம்பிக்கிற கதை. அதுக்கப்புறம் பஞ்சமி, பொற்றாமரை அப்படின்னு 2 கபடி குழு இருக்குது. அந்த 2க்கும் இடையில் போட்டி, அப்போதும் கடும் மோதல் இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொற்றாமரை டீமோட ஹெட்டாக இருக்கிற, அதாவது அந்த ஓனராக இருக்கிற செல்வராகவன், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டு வட்டி விடுறவர், ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி மூமெல்லாம் அந்த மாதிரி ஜெட்டு வட்டி விடுறவர், வட்டிக்கு விடுறவர். அவர் வந்து இதுலேருந்து 2 பேரையும் அவங்கள வந்து எனக்காக ஒரு டீம், நீங்கள் வந்து என் டீமில் வந்து ஆடணும் அப்படின்னு பஞ்சமி டீமை வந்து கூப்பிடுறாரு. அதுக்கு வந்து பணத்திற்காக வந்து நம்ம ஷான் நிகாமும் சாந்தனு பாக்கியராஜும் ஓகே பண்ணுறாங்க. ஆனால் சாந்தனு வந்து ஏற்கனவே அல்ஃபோன்ஸ் புத்திரனோட டீம் ஷோ பாய்ஸ் அப்படின்னு ஒரு டீமில் ஆடுறதுக்கு சம்மதிச்சிருக்கிறாரு. பணத்திற்காக இப்போ வந்து இந்த டீமுக்கு, பொற்றாமரை டீமுக்கு அவர் விலை போனதும் அல்ஃபோன்ஸ் புத்திரன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அதில் ஈகோ பிடிச்சி போன அல்ஃபோன்ஸ் புத்திரன் செல்வராகவனுக்கு சொந்தமான விஷயங்களில் கொஞ்சம் குறுக்கிட்டு சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஷான் நிகாமும் சாந்தனும் தான் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள். இப்போது இவங்க ஏன் கொலை பண்ணாங்க, அதுக்கு பதிலடியாக கிளைமாக்ஸை நோக்கி படம் நகர்றப்போ இவங்களை கொலை பண்ண ஒரு கூட்டமே அலையுது. அதுலேருந்து இவங்க தப்புனாங்களா இல்லையா? சாதாரண கபடி டீமில் இளம் வீரர்களாக இருக்கிறவங்க கேங்ஸ்டாரை விரும்பி கேங்ஸ்டாருக்குள்ளார கேங்ஸ்டார்ஸாக இறங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்குது, பேசியிருக்குது. ரொம்ப அழகான எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்குது இந்த படம். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு இந்த படத்தை வந்து சொல்லலாம். உண்மையாகவே ஷான் நிகாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா RDX நம்ம மெட்ராஸ்காரன் அந்த படத்துலலாம் நடிச்சிருக்கிறாரு. அருமையாக ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. அதுமாரி சாந்தனு பாக்கியராஜ் அவரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. உண்மையாக பாக்கியராஜோட பையன் 16 அடி இப்போ தான் பாய ஆரம்பிச்சிருக்கிறாரு, மிரட்டி இருக்கிறாப்புல. அதுமாதிரி இவங்க கூட நடித்த அல்ஃபோன்ஸ் புத்திரன், செல்வராகவன், அந்த பிரியங்காவா பிரீத்தி எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து எப்படி ஆர்டிஸ்ட்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்களோ அதுமாதிரி டெக்னீஷியன்ஸும் உண்மையாக பார்த்து செதுக்கியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆல்பம்லாம் இப்போ பிரபலமாக பண்ணிகிட்ருக்கிற நம்ம மியூசிக் டைரக்டர் அவர் தான் வேறு லெவலில் ஒரு மியூசிக் போட்டிருக்கிறாரு. அதுக்காக அவரை வந்து பாராட்டணும். சாய் அபாயங்கர் அவர் இதில் கூட கொஞ்சம் சர்ச்சைகள்லாம் வந்தது. இந்த மியூசிக் டைரக்டர் தான் அந்த படத்துக்கு மியூசிக்கு வேறு லெவலில் போட்டிருக்கிறாரு. நண்பர்களுக்குள்ளார நடக்கிற எமோஷ்னல் போராட்டம் ட்ராமாவாக அழகாக, உண்மையாக சினிமாவாக, ட்ராமான்னு நான் சொல்கிறேன்னு நினைக்காங்க, சினிமாவாக மிரட்டலாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதேமாரி சாய் அபாங்கரோட மியூசிக்கு, ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. பிரமாதம்னு சொல்லலாம். இதில் இந்த நடிகர்கள் ஒருவர்களும் அப்படி ஈடுபாடோடு நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த படத்தை இயக்குனர் உன்னி சிவலிங்கம் அவர் தான். உண்மையாக தமிழுக்கும் மலையாளத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி ஒரு கதையை கபடி விளையாட்டை மையமாக வச்சு அதுலேருந்து கேங்ஸ்டார்ஸாக மாறுற
கபடி வீரர்களை வச்சு ஒரு அருமையான ஸ்டோரியை கொடுத்துருக்கிறாரு. உண்மையாகவே பெல்ட்டி அந்த பெல்ட்டி அடிக்கலாம், அடம் பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்றத சொல்லி இந்த படத்தில் வந்து பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் இந்த படத்துக்கு 10க்கு 7 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.